அந்நிய நேரடி முதலீடு என்றால் என்ன, இந்தியாவிற்கு இதனால் ஏற்படும் பலன் என்ன என்பது குறித்து எமது டெல்லி செய்தியாளர் சலீம் விளக்குகிறார். அந்நிய நேரடி முதலீடு என்றால் என்ன, இந்தியாவிற்கு ஏன் தேவைப்படுகிறது? அந்நிய நேரடி முதலீடு பேர்லயே இருக்கு பாருங்க. அந்நிய நாடு, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய முதலீடு ஏன் தேவைப்படுகிறது? இந்தியாவுல பல பேர் வேலை இல்லாம இருக்காங்க. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டாவது நாடு இந்தியா தான். உள்நாட்டுல பணம் இல்ல, தொழில் தொடங்க முடியல, வெளிநாட்டிலிருந்து பணம் தேவைப்படுகிறது. அந்நிய நேரடி முதலீடு வந்தால்தான் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் கொண்டு வந்து முதலீடு பண்ணுவாங்க, தொழில் தொடங்குவாங்க, பொருளாதாரம் மேம்படும். பொருளாதாரம் மேம்பட்டால் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டவர் வந்து தொழில் தொடங்கலாம். இதனால அந்நிய நேரடி முதலீடு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து 45 வருடம் இந்தியா இதில் கவனம் செலுத்தவில்லை. ஏன் அப்படின்னா, முதல்ல ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தது தொழில் தொடங்கத்தான். தொழிலை பிடித்து விட்டார்கள், பிறகு ஆட்சியையும் பிடித்து விட்டார்கள். இந்தியா ஜாக்கிரதையாக இருந்தது. ஆனால் சுதந்திரம் கிடைத்து 45 வருடங்கள்ல இந்தியா அதிகம் கடன் பட்டது. வெளிநாட்டில் கடன் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுக்கு திறந்து விடுங்கள், நாங்க பணத்தை முதலீடு பண்றோம், தொழில் தொடங்குறோம், நாங்களும் லாபம் அடைவோம், உங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் இந்தியாவின் நிதியமைச்சர், நரசிம்மராவ் இந்தியாவின் பிரதமர். அப்பொழுதுதான் முதல்ல அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் முயற்சியில் இந்தியா இறங்கியது. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான ஒரு வருடம் கழித்து, அதாவது போன வருஷம் அந்நிய நேரடி முதலீட்டில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது, நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. நேற்றும் மிக முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. முக்கிய துறைகளில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதித்துள்ளார்கள். இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரை உலகத்திலேயே ஒரு நாடு அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறது, பொருளாதாரத்தை திறந்திருக்கிறது என்றால் அது இந்தியா தான்.